உச்சத்தில் இருந்தவரா உதயநிதி? என்ன உச்சத்தில் இருந்தீங்க? மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, திரைத்துறையில் இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற நீங்கள், உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கிற நீங்கள், கணக்கு சொல்லுங்க. மா சுப்பிரமணியம் கணக்கு சொல்லுங்க. உச்சத்தில் இருந்தவரா உங்க உதயநிதி? சினிமாவில் 600 கோடி கிளப், ஜெயிலர் 1 அதுதான் இப்போ ரெக்கார்ட். 500 கோடி கிளப், 500 கோடி வசூல் படுத்தது 3 படம் கணக்கு சொல்லுது. 2.0 ரஜினிகாந்த் நடிச்ச படம் ஜெயிலர், அதுக்கடுத்தது இது இப்போ வந்த கூலி, அதை நெருக்கி வரக்கூடியது விஜய் நடித்த படங்கள். அப்புறம் அஜித் 100 கோடிக்கு மேல் தாண்டியது. தனுஷ், சாதாரண நடிகர்கள்லாம் தாங்கியிருக்க வந்திருக்காங்க. உங்கள் உதயநிதிக்கு 20 கோடி 30 கோடியை தவிர எப்போ கலெக்ஷன் ஆச்சு? அவர் உச்சத்திலேயா இருந்தார்? அந்த 20 கோடியோ 30 கோடி எப்படி கலெக்ஷன் வந்தது விஜய்க்கு, உதயநிதிக்கு? மாசு தெரியுமா? அந்த சும்மா முரசொலியை மாவட்ட செயலாளருக்கெல்லாம் விற்ற மாதிரி வற்புறுத்தி, உதயநிதி படம் வருதுன்னா எல்லா மாவட்ட செயலாளருக்கும் சொல்லி கட்சிக்காரனுக்கு டிக்கெட்டை வாங்கி ஃப்ரீயாக கொடு அப்படின்னு ஓட வச்சிங்க. உதயநிதிக்காக ஓடிய படம் ஒரு படம் கிடையாது. சந்தானத்தை கூட வச்சுக்கிட்டு தான் அவர் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் ஒன்றும் மக்கள் செல்வாக்கப்பட்ட தலைவர் இல்லை உதயநிதி.